ஆர்சிபி சத்தியமா என்ன சொல்றதுனே தெரியலங்க. அதாவது ஏன் இப்படி இருக்காங்க அவங்க மேனேஜ்மெண்ட், ஏன் ஃபேப் டு பிளெசிஸ் இவங்களோட கேப்டன்ஷிப் இந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிக்ளைன் ஆயிருக்குன்றது எனக்கு புரியலங்க. பிகாஸ் பிளேயிங் லெவல் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு அவங்களுக்கு. மேட்ச் டு மேட்ச் நம்மளுக்கு பேசிக்கா தெரியற அளவு கூட அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குதுன்றதா வருத்தமா இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெர்ஃபார்ம் பண்ண பிளேயர் விஜயகுமார் வைஷாக் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் 2 மேட்சா டிராப் பண்றாங்க. மஹிபால் லோம்ரார் வந்து இந்த காட்டுறாரு, அவரை பிளேயிங் லெவன்குள்ள எடுத்துட்டு வர மாட்டேங்கிறாங்க. பட் பெர்ஃபார்ம் பண்ணாத ரஜத் பட்டிதார் உள்ள இருக்காரு. அண்ட் அட் த சேம் டைம் கேமரன் கிரீன் உள்ள இருக்காரு. மேட்ச் சொல்லாத அட்லீஸ்ட் அவர் ஏதாவது ஒரு மேட்ச்ல நின்னாருன்னா உங்களுக்கு இழிச்சு குடுத்துருவாரு. அந்த நேமே வந்து ஒரு ஆப்பனண்ட் பயம் மொத்தம். தட்ஸ் அண்டர்ஸ்டாண்டபிள். பட் பெர்ஃபார்ம் பண்ண பிளேயர்ஸை நீங்க டிராப் பண்றதுல கொஞ்சம் கூட அர்த்தமே கிடையாதுல்ல. அண்ட் நீங்க எடுத்துட்டு வர பிளேயர்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா லைக் ஹிமான்ஷுலாம் ஒரு யங் ஸ்பின்னர். இந்த மேட்ச் ஒரு பிரஷர் மேட்ச்ல அவருக்கு நீங்க டெபியூ கொடுப்பீங்களா? நிஜமா அவங்களோட டாக்டிக்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு பிரெயின் ஃபேட் மூவ்மெண்டா இருக்கு அவங்க பண்றது எல்லாமே. நிஜமா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. யாருதான் இந்த செலக்ஷன் எல்லாம் பண்றாங்கன்னு தெரியல. சத்தியமா ஒரு விராட் கோலி இல்ல, 20 விராட் கோலி இருந்தாலும் பாத்தீங்கன்னா இந்த ஆர்சிபி வந்து கப்பு தூக்காது. உங்களோட கருத்து என்னன்றதை கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க.